அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பாவதோஷம் போக்க முருகப்பெருமான் தவம் இயற்றிய தலம். முருகப்பெருமான் காலடிப்பட்ட தலங்களில் முதன்மையான தலம். யானையை வாகனமாகக் கொண்ட முருகன் அருள்பாலிக்கும் ஆலயம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்கிறது? இதன் பெயர் என்ன? இந்த தலம் குறித்த அறியாத தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம், வாருங்கள். திருவிடைக்களி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில், மயிலாடுதுறை. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகில் அமைந்துள்ளது திருவிடைக்களி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில். முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளைத் தவிர அவரது காலடிப்பட்ட 3 தலங்களில் முதன்மையானது இந்த திருவிடைக்களி திருத்தலம். இத்தல முருகனை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகி நிறைவான வாழ்வு கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தலத்திற்கு ஏன் திருவிடைக்களி என்று பெயர் வந்தது தெரியுமா? ஒரு முறை முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபூஜை செய்து சிவனின் திருவடி வணங்கி விடைபெற்றுச் சென்றதால் இத்தலம் திருவிடைக்களி என பெயர் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது. இக்கோவிலின் தலவிருட்சமான குராமரம் குறித்து நாமறியாத தகவல் ஒன்று. இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் உடலும் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை நிச்சயம் அடையலாம் என்கிறார்கள். மேலும் இக்கோவிலில் நாமறியாத வேறெங்கிலும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு காணப்படுகிறது. அதாவது திருச்செந்தூரிலே சூரபத்மாசுர சம்ஹாரம் செய்து பஞ்சலிங்கம் பூஜை முடிஞ்ச உடனே சுவாமிக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது. நிச்சயதார்த்தம் ஆகும் பொழுது சுவாமிக்கு அசிறுதி வாக்கு, இந்த சூரபத்மாசுரனுடைய சம்ஹாரமாக்கப்பட்டது இன்னும் பூர்த்தி அடையில, அவருடைய பையன் இருக்கான் இரண்யாசுரன் சொல்லிட்டு அவரையும் சம்ஹாரம் பண்ணிட்டோன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு உத்தரவாக முருகப்பெருமான இரண்யாசுரனை தேடி வரும் பொழுது இங்கே அருகாமையில் தரங்கம்பாடி கடல். இந்த கடல் கரை கீழ்கரை, திருச்செந்தூர் கரை மேல்கரை. இந்த கடல் கீழே இரண்யாசுரன் சொல்லக்கூடிய பல மாய வித்தைகள்லாம் தெரிந்தவர். தன்னுடைய தந்தைக்கு கர்மாக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விநாயகரை வெளிப்படல, அந்த காரணத்தால் தான் கணபதி உனக்கு வந்து இந்த இரண்யாசுரனை சம்ஹாரம் பண்ண முடியல, கணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்ல இந்த கோவிலுக்கு எய்தாப்புல ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகருக்கு பேர் 500 விநாயகர்னு பேர். முருகப்பெருமான் வேலை தோப்பிகாரம் போறார். பிரார்த்தனை பண்ணி உடனே அருகாமையில் உள்ள கடலாடின்னு சொல்லக்கூடிய காவிரி ஆற்றில் நீர் பரண்டு வர விநாயகர் புரான் தும்பிக்கையார சொல்லிட்டு அம்பாள் சேர்ந்து போறார். அந்த சம்ஹாரம் பண்ணிட்டு அங்கே வந்த உடனே இங்கே புறாமரத்து கீழே உட்காந்து அமர்ந்து மண்ணால் முடிச்சு பூஜை பண்ணுறாரு. அந்த மண்ணால் பிடிக்கூடிய லிங்கம் தான் ஸ்படிகலிங்கம் மாதிரி தான் இந்த முருகப்பெருமானுடைய பாசத்தில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கம். இந்த சிவனை பூஜை பண்ணோடனே முருகன் சந்தோஷம் அடைஞ்சு நீ நானும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி தன்னோட ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு பின்னாடி சிவனை பின்னாடி முருகன் காட்சி கொடுக்குறாரு. கருவறையைச் சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் சிறப்பான அமைப்பினை இத்தலத்தில் மட்டுமே நாம் தரிசிக்கலாம். தென்புறத்தில் குரு தட்சிணாமூர்த்தி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். உட்சுற்றில் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து
காட்சி தருகின்றனர். அடுத்தாற்போல் நாகநாதலிங்கம், கஜலட்சுமி, வில்லேந்திய முருகர் உற்சவ மூர்த்தம் ஆகியோரை வணங்கலாம். இக்கோவில் கருவறையில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியும் அவருக்கு பின்புறம் வடமேற்கு மூலையில் சிவபெருமானும் சேர்ந்தே அருள் பாலிக்கின்றார்கள். மூலவர் முருகப்பெருமான் 6 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் இருக்கிறார். சுவாமியின் வலது கை அபயம் தரும் விதத்திலும் இடது கையை தொடையில் வைத்தபடியும் காட்சி தருகின்றார். இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளது வேறெங்குமில்லாத சிறப்பான அம்சமாகும். இத்திருத்தலத்தில் தெய்வானை தென் திசை நோக்கிய சந்நிதியில் குமரன் நிற்கின்ற திசை நோக்கி திருமுகம் திரும்பிய நிலையில் எழுந்தருளியுள்ளார். இந்த தலம் குறித்து நாம் யாவரும் அறியாத தல வரலாற்றை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஒருமுறை ரண்யாசுரன் என்பவன் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள கீழச்சமுத்திரம் கடலில் பதுங்கி தன் உருவை சுறாமீனாக மாற்றிக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். இதை அறிந்த முருகப்பெருமான் கீழச்சமுத்திரம் வந்தார். கடலில் ஏராளமான சுறா மீன்கள் தென்பட்டன. ரண்யாசூரன் எந்த சுறா மீன் வடிவில் மறைந்துள்ளான் என்பது தெரியாமல் முருகப்பெருமான் தயங்கி நின்றார். அவர் தயங்கி நின்ற இடமே தயக்கம்பாடி என பெயர் பெற்று பின்னர் மருவி தரங்கம்பாடி என்றானதாக தலவரலாறு கூறுகின்றது. அச்சமயம் தரங்கம்பாடியில் எழுந்தருளியிருந்த ஞானசக்தி திருக்காமேஸ்வரி அம்பாள் ரண்யாசுரனை கொல்ல முருகனுக்கு வஜ்ரவேல் கொடுத்து அனுப்பி வைக்க சுறா வடிவில் மறைந்திருந்த ரண்யாசுரனை சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். பின்னர் ரண்யாசுரனை வதம் செய்த பாவம் போக்க இத்தல விருட்சமான குராமர நிழலில் முருகப்பெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட குமரனின் பாவதோஷத்தை நீக்கி அருளாசி வழங்கினார் சிவபெருமான். பாவதோஷம் நீங்கிய முருகப்பெருமான் தன் தந்தையை வணங்கி விடை பெற்று திருப்பரங்குன்றம் சென்று தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் பின்னிருக்க ஸ்படிகலிங்கமாக உள்ளது. தலவிருட்சமாக குராமரத்திற்கு எதிரே மேற்கு திசையில் திருக்காமேஸ்வரர் சந்நிதி உள்ளது. இதுதான் ஆதி திருக்கோவிலாக விளங்கியது. தன்னை நினைத்து குராமரத்தடியில் அமர்ந்து பூஜித்து வந்த சுப்பிரமணிய சுவாமியை மூலவராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளுமாறு கூறினார் சிவன். அதன்படியே இத்தலத்தில் மூலலிங்கம் பின்னிருக்க சிவனுக்கு முன்புறம் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இந்த திருவிடைக்களி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்கள் விலகி நிறைவான வாழ்வு கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளதால் நாமும் ஒருமுறை திருவிடைக்களி திருத்தலம் சென்று பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வருவோம் வாருங்கள். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்களி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோவிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். திருவிடைக்களி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில், மயிலாடுதுறை. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.